டைம் வேற ஆயிடுச்சு. சார் ஆஃபீஸ் டைம் ஆச்சு, லெஃப்ட் விடுங்க. ஆஃபீஸ் போகிற மூஞ்சாச்சு மாதிரி குடியார நாய். ராஜானாடா? ஆமாண்டா. அவன்கிட்ட மட்டும் வண்டி நிறுத்தினேன், ஒயின் ஷாப் கூட்டு போய் தாலி எடுத்துருவான். அவன் வண்டி நிறுத்த சொல்லுவான், தயவு செஞ்சு நிறுத்தாத, ஃபாஸ்ட்டாக போயிடு. அது மாதிரி நான் அப்பனா இருக்கா? நல்லா இருக்கா குட்டியா? நான் அண்ணன் கண்டுக்காம போறீங்க, எங்க போறீங்க? அப்படியே போற வழியில அண்ணன் கடையாட விட்டுருவோம். வாங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா. நானா குட்டி விட்டு போனாவா? நானா கடையாண்ட அப்பா வர இருப்பா, நான் திட்டு வரேண்ணா. நானும் உங்க அப்பா கூட தானே கூட்டிட்டு போறேன். கடையா அவங்களை விட்டு நான் அப்பா கிட்ட பேசுறேன். ஓ காலையில் சர்வீஸ் சாப்பிட்டுக்கலாம், மறுபடியும் எங்கண்ணா போற? குட்டியா அது பிரேக் பார்த்து சாப்பிடுறா குட்டியா, லஞ்ச் டைம் ஆச்சுடா, வாடா விட்டுறா. ஓ இந்த சோர்லாம் சாப்பிட மாட்டேனா? குட்டியா அதெல்லாம் சாப்பிட்டா வேறு கெட்டு போயிடுறா குட்டியா. குட்டி குட்டியா கடையான் மட்டும் விட்டுறா குட்டியா, வாடா வாடா. நான் எப்போ பார்த்தாலும் குச்சி நிற்கிறேன் அப்படின்னா கஷ்டம் உனக்கு? நாடா பண்ணது குட்டி குடும்ப கஷ்டம்டா. அப்படின்னா குடும்ப கஷ்டம் நடா பண்ணது குட்டியா, வீட்டுல காசு இருக்க மாட்டேங்கிறா. ஓ அப்ப நீ சம்பாதி காசுல என்ன பண்ற? அந்த காசுல தான் குச்சிடுறேனே. வாடா விட்டுருங்கடா, வாடா கடையான விட்டுருங்கடா குட்டியா. ஏய் குட்டி, ஒண்ணு வண்டியில என்ன ஏத்து, இல்ல வண்டியா மேல ஏத்து, நான் அங்க தான் படுப்பேன். என்ன பண்ணிட்டோம்? ஏத்துடா. ஐயோ ஏய் அவரே ஏடா ஏத்துனா? இதுன்னு ஏத்த சொன்னேன். டேய் நான் அவரை வண்டியில ஏத்த சொன்னேன்டா. குட்டியா ஹாஸ்பிட்டல் வேணாண்டா குட்டியா, ஒரு ஆஃப் வாங்கி அந்த வாயில ஊத்துனா குட்டி, சரியா இருந்தா. தெரியவே மாட்டான்டா. ஐயோ ஐயோ குட்டியா, ஒரு கோட் வாங்கி வந்து விடுவாரு.